மகனை கொடுத்து புருஷனை கொடுத்து நான் அன்றைக்கு வெறும் மாடா நிற்கிறேன். உடுத்த உடுப்பு கூட இல்லை. முள்ளி வாய்க்கால இருந்து வரைக்கல. உடம்பில கிடந்த உடுப்பு மட்டும்தான் இருந்தது. உங்களோட இடத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ? உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தம் பண்ணி கேட்டு வந்திருக்கிறோமோ? எங்கட மண்ணில தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும். 5 ஆலயங்கள், பிரதான பெரிய ஆலயங்கள், இந்த 2 கிறிஸ்தவ ஆலயம், 3 இந்து ஆலயம், இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இல்லை, ஆனால் இப்போ நான் அடித்து சொல்கிறேன், இதை கடவுள் ஆலயங்களுக்கு காணி விடத்தான் வேணும், விடுவினம் இன்றைக்கு சொல்கிறேன். என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாளில் காணி விடுவினம். எங்களோட மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் இன்னும் இராணுவ வசம், முப்படையினர் வசம் இருக்கிறது. அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியா, அரச காணி என்ற பதத்துக்கு இல்லை. அதே போல் எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த இந்த பாவனையில் உள்ள இராணுவத்தின் பாவனையில் உள்ள காணிகள் அவையல் பாவிக்கலை. காடாவும் தங்கட சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும். விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளை 700 ஏக்கரில் தோட்டம் செய்யணும். அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும். என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும். அதெல்லாம் எங்களோட பொதுமக்களுக்குரிய காணி. ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்களோட சனத்துக்கு, எங்களுடைய ஆக்களுக்கு, மக்களுக்கு முள்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட 3500 குடும்பம் இன்னும் இருக்குது முள்குடியேறதுக்கு. இந்த வெளிவடக்கில் 5 ஜிஎஸ்சி விசன், அதாவது 246, 48, 51, 52, 53, 55, 56 இவ்வளவு பிரதேசம் பலாலி, மயிலிட்டி, வசாவளான் பகுதிகளை சேர்ந்த ஆக்கள். அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள். இவைகளுக்கு தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவைகளை ஓரங்கட்ட பாக்கினம் அரசாங்கத்தின் அதிகாரிமார் அவைகள் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் 4 குடும்பம் இருக்கல. ஒரு காலம் 2 பிறப்பு காணியையும் ஒரு வீட்டையும் 10 லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடியமர்த்தினோம். 2 பிறப்பு காணிக்குள்ள ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம். அந்த பலாலியில் உள்ள காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவித்து எங்களோட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும். இப்போ காணி இல்லாத ஆட்களுக்கு 2 பிறப்பு காணியை தாரம் வீடு தாரம்ன்றோம். எங்களோட மக்கள் போய் குடியேறணும். ஆனால் அவைகளுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை, தொழில் வசதியில் ஒன்றும் இல்லை. 2 பிறப்பு காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும். அவைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. இப்போ இந்த கலமால் பள்ளிக்கூடம் 90ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு 1200 பிள்ளை மாணவர்கள் படித்தவர் கோயில் வரைக்கும். இப்போ 300 பிள்ளைகள்லாம் அந்த படிக்குது. அதாவது அந்த பள்ளிக்கூடம் ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேலிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளைகள் வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியேற இல்லை, இன்னும் அயல் விட இல்லை. ஆகவே அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும். விடுவிச்சா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவார்கள், படிப்பார்கள். அதே மாதிரி இங்கே 5 ஆலயங்கள், பிரதான பெரிய ஆலயங்கள், இந்த 2 கிறிஸ்தவ ஆலயம், 3 இந்து ஆலயம், இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இதுக்குள்ளே இருக்குது. சும்மா சில வெளியிடங்களில் வெளியாக்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்குறதாலே எங்களோட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை. இங்கே செய்தால் இங்கே ஆக்களை அதில் ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இது வளம் அரச காணியாக்கப்படும். அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரச காணி.
என்று தான் சொல்லப்படுது. ஆனால் பகுதி அளவில் விட்டாச்சு, 3000 ஏக்கர் மிட்டில் விட்டாச்சு, 6300 ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் செட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர். எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை. அரசாணிகளாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் உண்மையான தாற்பயம். வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக. மற்ற இந்த 2400 ஏக்கர் காணியில் 400 ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. 1948ஆம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி. மிகுதி அவ்வளவும் தனியார் காணி. அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை. அவைகள் விட என்ன சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதால் எந்த பிரயோசனம் இல்லை எங்களோட மக்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 பிளேனில் 35 பேர் வந்துடுறாங்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. சர்வதேச விமான எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பயன்படணும், மக்களும் பயன்படணும்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இது அது இல்லை. பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசு இல்லையோ அல்லது வெளிநாட்டின் வற்புறுத்தலால் வச்சிருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகா சாருக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். கூடிய 159 ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார். அவர் வந்த உடனே சொன்னவர், தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் வச்சிருக்க மாட்டேன், படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்களோட வடபகுதியில் இருந்து 3 MP போயிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமராட்சியில் எங்களோட மக்கள் மீனவ சமுதாயம் வாழ்ந்தோன்றிருக்கு. ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துன்பப்பட்டு கொண்டிருக்கணும். என்ன காரணம்னா ஒரு இடத்துலையும் உங்களோட ஊர்வல் விட்டாச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கு. அதால் எங்களோட மக்கள் காணி இல்லாமல் வேறு வாடகை வீடுகளையும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய 251 ES பிரிவு 248 255 இதில் 251 சந்தியில் ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அங்கால விட இல்லை, தனியாக ஒரு இராணுவ கொமாண்டா வங்களான்னு சொல்லி அதை பயப்படும். அதில் 225 குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்தின் காணி இருக்குது. ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஆள் அந்த காணியை பாய்ச்சி கொண்டு அந்த காணியை கூடி நீங்கள் இன்றைய விட இல்லை, கட்டமாக ஒன்றே விட இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் முதல் செய்து வச்சது தான் இன்றைக்கு விடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு உரிய நிலம் இன்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கட்நாயக்கா ஏர்போர்ட் எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடியுரிமை எல்லாம் இருக்குது, வீடுகள் எல்லாம் கணக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டை விசாரிக்கிறோம்னு சொல்லி காணியை விசாரித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம். ஏனென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் இல்லை தானே, சட்டமன்ற பொது தானே. அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக குடியேற்றணும். என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் பகுதியாக என்றாலும் நீங்கள் ஏற்றணும். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரையில் நடக்க இல்லை. நீங்கள் ஏன் எங்களோட சொந்த மண்ணை நீங்களே ஆக்கிரமிக்கிறீர்கள்? உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. உங்களோட இடத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ? உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ? எங்களோட மண்ணில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்களோட பிள்ளை குட்டிகளை இழந்து, எங்களோட கணவன் மேலே இழந்து, எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி மரமாக வந்து நிற்கிறோம். எங்களோட மண்ணை விடுங்கோ. நாங்கள் சும்மா மண்ணில் விழுந்து படுப்போம். எங்களோட மண்ணை விடுங்கோ. நீங்கள் எங்களோட மண்ணை விட்டு நீங்கள் போங்கோ, தூரம் போங்கோ. எங்களை விட்டு விலத்தி போங்க. எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் போகிற இடம் எல்லாம் எங்களோட உரிமைகள் பிள்ளைகளை புருஷன் மேலே எல்லாரையும் கொடுத்து வெறும் மக்களாக இப்போ திருப்பி வந்து இந்த மண்ணில் நிற்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிற்கிறேன். நான் பிள்ளைகளை கொடுத்து, மருமானை கொடுத்து, புருஷனை கொடுத்து நான் இன்றைக்கு வெறும் ஆளாக நிற்கிறேன். உடுப்பு கூட இல்லை. முள்ளி வாய்க்காலில் இருந்து வரைக்கல உடம்பில் கிடந்த உடுப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி நாங்கள் எங்களோட மண்ணில் கஷ்டப்பட்டு செய்கிறோம். எங்களோட மண்ணை விடுங்கோ. எனக்கு 30 வரை காணி ஏர்போர்ட் வாசலில் இருக்குது. அந்த காணி இன்றைக்கு விட்டா நான் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டில் பிச்சை எடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து விவசாயம் செய்யுங்கொண்டு விடுவேன். அப்படித்தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஏர்போர்ட் வாசலில் 30 வரை காணி இருக்குது.
ஒன்றும் விடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது. இப்போ எங்கேயோ குரங்கு திண்டுடுது போலோட இதயத்தை. ஆனபடிதான் சொல்கிறேன். ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில், அதாவது பண்டாரநாயக சபத்தில் போய் நாங்கள் 17 மீடியாவுக்கு படி கொடுத்தன. அழுது கேட்டன் இந்த காவரை விடுங்கோண்டு. சரி, காவரை விட்டவருக்கு அங்காலோட கிரகாணியை விட மனசு. அப்போ எங்கே இந்த இதயம்? இலங்கை ஆள்ற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையண்டான்னு நான் சொல்லிட்டேன். நாங்கள் இன்றைக்கு 30 வயதில் ஓடி இன்றைக்கு 66 வயது என்ன இந்த நிலையில் வந்திருக்கிறோம். நாங்கள் சாகிற நேரம் என்றாலும் எங்கட காணியில் போய் குடியிருந்து ரோசக்காரராக வாழலாம்டா இவ விடுற மாதிரியா என்ன தெரியல. ஆனால் இப்போ நான் அடித்து சொல்கிறேன், இவ கடவுளால் எங்களுக்கு காணி விடத்தான் வேணும், விடுவினாம். இன்றைக்கு சொல்கிறேன், என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாளில் காணி விடுவினான். நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதினான். எழுதி போட்டுட்டு அந்த சர்ச்சில் 5 மணிக்கால ஜெபம் முடிய இல்லை, போன் வருது நாளைக்கு 8 மணிக்கு மயிலடிக்கு வரட்டாமன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக தெரியுது. அதாவது சூரியன் உதிக்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்குந்தால் எனக்கு 35 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமெண்டு அவர் விடுவரண்டு நான் நம்புகிறேன். அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன். யாரால? மனிதராலே அல்ல, கடவுளால்.